ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 1 மந்த்தா சோஷியல் மீடியால ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு இஷ்யூ என்ன அப்டின்னா, இந்த ஸ்ட்ரே டாக்ஸ ஸ்ட்ரீட்லேருந்து ரிமூவ் பண்ணலாமா? வேணாமா? அப்படின்னு ஆரம்பிச்சது. இந்த "நீயா நானா" ஷோக்கு அப்புறம் அது எப்படி ஆயிடுச்சு அப்டின்னா, டாக் லவ்வர்ஸ் வெர்சஸ் டாக் ஹேட்டர்ஸ்ன்னே சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சைட்ல பேசின யாரும் டாக் ஹேட்டர்ஸ்ன்னு கிடையாது. தே ஆர் ஜஸ்ட் அஃபெக்டட் பை ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஆர் ஸ்ட்ரே டாக்ஸ். அண்ட் அவங்க அதை வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுகிறவங்கள டாக் ஹேட்டர்ஸ்ன்ற மாதிரியும், ஸ்ட்ரே டாக் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கணும்னு சொல்கிறவங்கள அனிமல் லவ்வர்ஸ், டாக் லவ்வர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இந்த சோஷியல் மீடியாவில் போர்ட்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. இதை ட்ரால் பண்ணவங்க ஒரு சைடு, ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணவங்க ஒரு சைடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹீட்டடாக தான் போயிட்டு இருந்தது. கவர்மெண்ட் இந்த ரூல்ஸை எதுக்கு எடுத்தாங்க அப்படின்றதுக்கான பேக் அண்ட் டேட்டா இந்த சைடில், அதாவது இந்த ஸ்ட்ரே டாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின யாரும் பார்த்த மாதிரி தெரியல. அண்ட் திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஸ்ட்ரே டாக்ஸை ஸ்ட்ரீட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆர் ஈவன் வேக்சினேஷன் பண்ணுறதுக்கே ஜிசிசி ஒர்க்கர்ஸ் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி நடந்த இஷ்யூஸ்லேருந்துமே நம்மளால் வந்து பார்க்க முடியும். இந்த இஷ்யூவை பற்றி பேசின நிறைய பேர் ஆல்மோஸ்ட் ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, எனக்கும் டாக் பிடிக்கும், நான் இன்ஃபேக்ட் டாக் வளர்த்துருக்கேன், எங்கள் வீட்டில் டாக் இருக்குது அப்படின்றத ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணிட்டு தான் வந்து அவங்களோட கருத்துக்களை முன் வச்சாங்க. இது ஷீல்டு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மேபி தே டோன்ட் வாண்ட் டு புட் தெம்செல்ஃப் இன் அ பேட் பிக்சர் அப்படின்னு அவங்க நினச்சாங்களான்னு கூட தெரியல. பிகாஸ் இப்போ இருக்க டேட்டில் சோஷியல் மீடியா இஸ் வெரி க்ரூவல். நான் அந்த ஷீல்டை கையில் எடுத்துக்க போகிறேன்னான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எனக்கு இன்ஃபேக்ட் டாக்ஸ் பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கும் வெறுக்கிறேன்னு சொல்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு டாக்ஸ் பிடிக்காதுன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வளர்ப்பேனான்னு கேட்டிங்கன்னா வளர்க்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வளர்க்குறாங்க அப்படின்னா நான் அதோட இன்ட்ராக்ட் பண்ணுறதோ இல்லை இன்ஃபேக்ட் அது பக்கத்தில் போகிறது கூட எனக்கு பிடிக்காது. டு சம் எக்ஸ்டென்ட் எனக்கு டாக் பயம்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பர்சனோட பார்வையில் இந்த ஸ்ட்ரே டாக் இஷ்யூஸ் எப்படி இருக்குது, என் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு சில ஸ்ட்ரே டாக் இஷ்யூஸை பற்றியும் இந்த எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோக்கான ஒரு கோல். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட். யூடியூப்பில் தமிழ் யூடியூபர்ஸ் ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரே டாக் இஷ்யூஸ் பற்றி கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மிஸ்டர் ஜிகே பேசியிருக்காரு, A2D பேசியிருக்காரு, அண்ட் ஜேகே அண்ட் ஈவன் சித் ஃப்ரீக்வன்சி. இன்ஃபேக்ட் சித் ஃப்ரீக்வன்சி சப்போர்ட் பண்ணி போட்ட ஒரு வீடியோ, அது ரொம்ப ரொம்ப மிஸ்லீடிங். அந்த வீடியோ கூட இந்த பேசு பொருளாக கொஞ்சம் ஆச்சுன்னு சொல்லலாம். நிறைய பேர் பேஸே இல்லாமல் அந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஏன் கொண்டு வந்தாங்க, எங்கே கொண்டு வந்தாங்கன்றதை பார்த்தோம் அப்படின்னா, டெல்லியில் இருக்கிற ஸ்ட்ரே டாக்ஸை ஸ்ட்ரீட்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்க டு மூவ் இட் டு த ஷெல்டர்ஸ். அந்த ஷெல்டர்ஸில் அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் வில் பி வேக்சினேட்டட், ஏபிசி பண்ணுவாங்க. அண்ட் இஃப் தே ஆர் ஆக்சுவலி இன்ஃபெக்டட் வித் ரேபிஸ் அப்படின்னா இந்த மோஸ்ட் ஹியூமன் வேல தே வில் பி அன்அலைவ்ட். அதுதான் வந்து அந்த டாக்ஸுக்கும் சரி சுற்றி இருக்கிற பீப்புளுக்கும் சரி ரொம்பவே நல்லது. இதுதான் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஆனால் இந்த சோ கால் டாக் லவர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தே அசியூம்ட் இட் இஸ் அ டெத் சென்டென்ஸ் டு த ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு ப்ரொட்டஸ்ட், இதை ரொம்ப சென்சேஷனலைஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் பவர் இருக்க எல்லாரும் வந்து இதை கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக திருப்பி தே இன்ஃபேக்ட் ரீரோட் த ஜட்ஜ்மெண்ட் ஆஸ் வெல். அதாவது திரும்ப வேக்சினேஷன் பண்ணி ஏபிசி பண்ணி ஸ்ட்ரீட்லேயே விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பாஸ் ஆன் ஆகிடுச்சு. இந்த இடைப்பட்ட காலத்தில் சித் ஃப்ரீக்வன்சி மாதிரி இன்னும் சில இன்ஃப்ளூயன்சஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்துடும், நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நாட்டு நாய்களையும் வந்து இவங்க வந்து கொண்டு போய் கொண்டுடுவாங்க, இதுங்களை வந்து பார்த்துக்க முடியாது, அந்த மாதிரி சொல்லிட்டு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரொபகண்டா, நம்ம பீட்டா மாதிரி ஏஜென்சியிலேருந்து எழுதி கொடுத்ததை படிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ப்ரொபகண்டாவை எல்லாருமே பரப்பிட்டே இருந்தாங்க. ஸோ இங்கேயும் அது ஒரு பேசு பொருளாச்சு. அஃப்கோர்ஸ் நீயா நானா இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் இது ஒரு வைரல் ட்ரெண்டிங் டாப்பிக்காகவே மாறிடுச்சு. எல்லாருமே அவங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அஃபெக்ட் ஆனவங்க இதை ரிமூவ் பண்ணணுன்றதையும் சொல்கிறாங்க, அஃபெக்ட் ஆகாதவங்க நாங்கள் அதுக்கு வந்து சோறு வைக்கிறோம், நாங்கள் அதை குழந்தை மாதிரி பார்த்துக்குறோம், எந்த குழந்தையும் ஸ்ட்ரீட்டில் தான் வச்சு பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களால அடாப்ட் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணிக்கலாம், அடாப்ட் பண்ண முடியாத டாக்ஸை தான் பேசிக்காக கவர்மெண்ட்டுமே ஷெல்டர்ஸுக்கு கொண்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. பெல்ட் போட்டு ஒரு வீட்டோட ஒட்டி இருக்கிற எந்த ஒரு டாகையும், அதை இன்ஃபேக்ட் ஸ்டே டாக்னு கூட சொல்ல மாட்டாங்க, அது ஒரு பெட் டாக் கீழே கிளாஸிஃபை ஆகிடும். கெட் த லைசன்ஸ், கெட் இட் வேக்சினேட்டட், அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த நாய்களை இவங்க ஷெல்டர்ஸ்க்கு கொண்டு போகணுன்றது இந்த ரூலில் எங்கேயுமே இல்லை. பட் இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் விச் ஆர் ஆக்சுவலி லிவிங் இந்த ஸ்ட்ரீட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அதுதான் இப்போ வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா அதோட பாப்புலேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சு. எந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் நீங்கள் நடந்து போனாலும் மினிமம் 10 ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் சென்னை இப்போ
இப்போ இருக்குது. அவுட் சைட் சென்னை இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றது தெரியல. ஆனால் சென்னையில் இந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் மோசமாக இருக்குது. அண்ட் இது குறிப்பிட்டு யாரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, நைட்டில் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறவங்க, ஆர் சில பேர் நைட்டில் தான் ஒர்க்கே பண்ணுறவங்க, லேட் நைட் ரேப்பிடோ டிரைவர்ஸாக இருக்கட்டும், டெலிவரி பார்ட்னர்ஸ், அண்ட் ஏர்லி மார்னிங் வாக்கிங் அண்ட் ஜாகிங் போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, இந்த மாதிரி எத்தனையோ பேர் ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி இல்லை அவங்களோட ஸ்ட்ரீட்டை தாண்டும் போதே ரொம்ப பயந்து இந்த நாய்களுக்காக அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டுலாம் போகிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துட்டும் இருக்கோம். ஸோ அந்த ஷோவில் சொன்ன மாதிரி யார் அஃபெக்ட் ஆகுறாங்களோ அவங்க தான் அதுக்கான ஒரு சஜஷனை கொடுக்க முடியும், ஆர் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் அமையும் செய்யணும். ஆனால் இந்த டாக்லாம் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கணும்னு சொல்கிற யாரும் இந்த இஷ்யூஸ் எதையும் ஃபேஸ் பண்ணுறவங்க இல்லை. டு சம் எக்ஸ்டெண்ட் அந்த 11 மணிக்கு மேலே யாரும் போகாதீங்கன்னு சொன்னவர் கூட ஈஸியாக வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கோ இல்லை அவருக்கு ஏதோ ஒரு டெலிவரி வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அண்ட் பீப்புள் டோன்ட் கேர் அபவுட் அதர் பீப்புள் நவடேஸ். தட்ஸ் த ஹார்ஷ் ட்ரூத். இந்த பிஹேவியரை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா, அவங்க நாய்க்கு சாப்பாடு வைக்கிறதுலேருந்து சில பேர் அதை கூட்டு போய் வேக்சினேஷன்லாம் நான் பண்ணி விடுறேன்ற மாதிரி கூட சொல்கிறவங்கள பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் பண்ணவும் செய்கிறாங்க. ஐ எம் நாட் டினையிங் தட். அவங்க எல்லாருமே அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த டாகை ஸ்ட்ரீட்டில் தான் விடுறாங்க அப்படின்னா, தே ஜஸ்ட் வாண்ட் டு பி ஃபெல்ட் சுப்பீரியர், அவ்வளோதான். அங்கே கைண்ட்னஸ் கிடையாது, அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இடத்துல ஒரு அத்தாரிட்டி, ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் வந்து அங்கே பில்ட் ஆகுது. இந்த ஒரு ரீசனுக்காக தான் தே டோன்ட் வாண்ட் த ஸ்ட்ரே டாக்ஸ் டு பி ரிமூவ்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க யார்கிட்ட போய் இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸையோ இல்லை கைண்ட்னஸ் காட்டுற மாதிரி காட்ட முடியும்? தே அவுட்ரைட் ஹேட் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்கிற லெவலில் தான் அவங்களோட ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, அவங்களோட முன்வைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த சூழ்நிலையில் நாய்கிட்ட மட்டும்தான் அவங்களால இந்த கைண்ட்னஸை காட்ட முடியும். அது மூலமாக அவங்களோட சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பில்ட் ஆகும். இதுதான் இந்த பிஹேவியரோட பாட்டம் லைனாக நான் பார்க்குறது. இஃப் ஐ எம் ராங் யூ கேன் கரெக்ட் மீ. நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி எனக்கு டாக் பிடிக்காதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஐ டோன்ட் ஹேட் டாக்ஸ், ஐ ஜஸ்ட் டோன்ட் லைக் டாக்ஸ். எனக்கு பெட் டாக்ஸாக சரி, ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இந்த ஸ்ட்ரே டாக்ஸாக இருக்கட்டும், இது எதுவுமே வந்து பிடிக்காது. அண்ட் பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, வி வில் அவாய்ட், அவ்வளோதான். நான் பெட் வளர்ப்பேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் ஸ்ட்ரே டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. நான் அந்த இடத்த விட்டு தள்ளி போக தான் பார்ப்பனே தவிர, அதுங்களுக்கு உட்காந்து பிஸ்கட் போடுறதோ இல்லை வீட்டில் மிச்சமான சாப்பாடை கொண்டாந்து போட்டுட்டு நான் பெரிய சமூக சேவை பண்ணிட்டேன்ற மாதிரி காலரை தூக்கி விடுற இந்த ஹேபிட்ஸ் எனக்கு கிடையாது, வரவும் வராது. இதுதான் வந்து நான் எனக்கு டாக் பிடிக்காதுன்னு சொல்கிற இடத்துல ஐ வாண்ட் டு கிளாரிஃபை. ஸோ எனக்கு ஏன் டாக் பிடிக்காமல் போச்சுன்றதுக்கு ரீசன் நானும் யோசிச்சு பார்த்தேன். ஐ டோன்ட் ஃபைண்ட் அ கான்க்ரீட் ரீசன். ஐ ஜஸ்ட் டோன்ட் லைக் டாக்ஸ், அவ்வளோதான். சில பேருக்கு ஒரு சில விஷயம் பிடிக்காமல் இருக்கும், அந்த மாதிரி எனக்கு டாக்ஸ் பிடிக்காது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் வீட்டில் டாக் வளர்க்குறாங்க. அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாகை லீஷ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அது எல்லா இடத்துக்கும் போகும், யாராவது வந்தாங்கன்னா போய் மோந்து பார்க்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நான் இன்ஃபேக்ட் போகக்கூட மாட்டேன். வெளியே நின்று பேசிட்டு அவங்க அந்த நாயை கட்டி போடுறாங்க அப்படின்னா ஐ வில் கோ இன்சைட். அது ஃப்ரீயாக தான் இருக்க போகுது அப்படின்னா நான் அவங்கள மாற சொல்ல போகிறதில்ல. ஐ வில் ஜஸ்ட் அவாய்ட் தட் பிளேஸ் ஆர் ரெடியூஸ் மை விசிட்ஸ் டு தேர் பிளேஸ், அவ்வளோதான். இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும். அதே மாதிரி என் வீட்டுக்கு யாராவது வரும்போது பெட்ஸ் கொண்டு வரலாமான்னு கேட்டாங்கன்னா நோ, அவ்வளோதான் என்னோட ஆன்சர். நான் என் வீட்டில் பெட்ஸ் அலோடு இல்லை, நீங்கள் வேறு எங்கேயாவது விட்டுட்டு வாங்க, இல்லைனா வி வில் மீட் அட் அ காமன் பிளேஸ்ன்னு சொல்லி எத்தனையோ கான்வர்சேஷன்ஸ் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் ரூடாலாம் இல்லை, ஐ ஜஸ்ட் செட் மை பவுண்ட்ரிஸ் ரைட், அவ்வளோதான். எனக்கு பிடிக்காது, ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் தட் சுச்சுவேஷன். என்னோடய லைஃப்பில் இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்னால ஏதாவது இஷ்யூஸ் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா மேஜராக கிடையாது. இந்த ஷோஸ்லலாம் சொன்னவங்களோடதெல்லாம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த இஷ்யூவே இல்லைன்னு கூட சொல்லலாம். பட் என்னோடய என்கவுண்டர்ஸ் என்னன்றதை ஒரு சிலதை இங்கே நான் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இயர் 2016 நாகலாபுரம்ன்ற ஒரு ஏரியா சென்னைக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. இங்கே இருக்கிற நிறையா யங்ஸ்டர்ஸோட வீக்கெண்ட் கெட்டவேன்னு கூட அதை சொல்லலாம். அங்கே போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். வி வர் ரிட்டர்னிங் இன் ஆர் கார். என்னோடய கார் நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சிஸ்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தேர். பின்னாடி என்னோடய ஃப்ரெண்டோட கார் வந்துட்டுருக்கு. தட் இஸ் ஆல்சோ ஃபுல்லி லோடட். ரெண்டுமே வந்து ஹைவேயோட நாமினல் ஸ்பீடில் வந்துட்டுருக்கோம், க்ளோஸ் டு 70-80. ஆல் ஆஃப் அ சடன் என் முன்னாடி ஒரு 10 to 20 மீட்டர்ஸ்க்குள்ளே ஒரு ஸ்ட்ரே டாக் வந்து நின்றுடுச்சு. நகரில் அண்ட் சுற்றி இருக்கிற எல்லாரும், அதாவது இது எல்லாமே மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்குது. பக்கத்தில் ஒரு டீ கடையில் இருந்தவங்களும் அதை விரட்ட ஏதோ சின்ன சின்னதாக பொருளை தூக்கி போடுறாங்க. ஆனால் அது அந்த சென்டரில் நின்றுடுச்சு. இந்த இடத்துல நான் பிரேக் அடிச்சிருந்தேன்னா தேர் இஸ் அ வெரி ஹை சான்ஸ் பின்னாடி வந்து என்னோடய ஃப்ரெண்டோட வண்டி என் வண்டியோட கிராஷ் ஆகிருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருந்தது. அண்ட் வேறு ஏதாவது ஒரு சைடு நான் டீவியேட் பண்ணுறேன்னா 2 சைடும் கொஞ்சம் மண்ணு தான் இருந்தது. வண்டி ஸ்கிட் ஆகி இன்ஃபேக்ட் அந்த டீ கடையை நோக்கி என் வண்டி போயிருக்கலாம், இல்லை ஐ மைட் ஹவ் கிராஷ்ட் ஆன் டு சம்திங் எல்ஸ். ஸோ எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஐ டில்டட் த வெஹிக்கிள் பிட்
அதாவது கொஞ்சம் தள்ளிட்டு அந்த டாக் மேலே நான் ஆக்சுவலி ஹிட் பண்ணிட்டேன். ஏதாவது டேமேஜ் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஐ வாஸ் நாட் ஏபிள் டு இன்ஃபேக்ட் ஸ்டாப் த வெஹிக்கிள். ஆனால் அது பின்னாடி பார்க்கும்போது இட் ஜஸ்ட் வெண்ட் அவே. அடிபட்டிருக்கலாம். திஸ் இஸ் இன்ஃபேக்ட் த இஷ்யூ. ஒரு ஸ்ட்ரே டாக் ஸ்ட்ரீட்டில் இருக்குது அப்படின்னா அது அந்த டாகுக்குமே நல்லது கிடையாது. ரெண்டாவது ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி 2013க்கு போகலாம். அப்போ நாங்கள் இருந்த ஏரியாவிலேருந்து மெயின் ரோடுக்கு போய் என்னோடய காலேஜ் பஸ் ஏறணும், இல்லை இறங்கி நான் வீட்டுக்கு வரதுக்கு தெர் ஆர் 2 ரூட்ஸ். ஒன்று வந்து கொஞ்சம் மெயின் ரோட் மார்க்கெட் ஏரியா மாதிரி இருக்கும். ஆனால் அது வழியாக நடந்து போனால் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர்ஸ் ஆகும் நான் என்னோடய வீட்டிலேருந்து ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு. வித்தின் 300 மீட்டர்ஸ் ஒரு சின்ன ஒரு அன்மானிட்டர்ட் ஏரியா ஒன்று இருக்கும். அதை தாண்டி ஒரு சின்ன ஒரு காலனி மாதிரி ஒன்று இருக்கும். மெயின் ரோட் ரீச் ஆகிடும். ஐ கேன் ரீச் வித்தின் ஒரு 400 மீட்டர்ஸ் வாக் பண்ணாலே போதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அன்மானிட்டர்ட் ஏரியா நான் எதை சொன்னேன்னா, அங்கே தான் இந்த எல்லா ஸ்ட்ரீட்ஸோட கார்பேஜ் பின்ஸ் இருக்கும் அண்ட் அங்கே ஸ்ட்ரீட் டாகோட இஷ்யூ கொஞ்சம் இருக்கும். இது 2013-14 டைம்ஸில் ஸ்ட்ரே டாக்ஸ் இப்போ இருக்கிற அளவுக்கு பாப்புலேஷன் இல்லை. பட் அங்கே ஒரு 2-3 நாய் எப்போவுமே இருக்கும். பார்க்க கொஞ்சம் அஃபெக்ட் ஆன மாதிரியுமே இருக்கும். ஸோ எங்கள் அப்பா என்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறாங்கன்னா ஹி ஒன்ட் டேக் த ரவுட், ஹி வில் டேக் த மார்க்கெட் ரவுட். நான் நடந்து வரேன்னா கூட சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா ஐ வில் டேக் த மார்க்கெட் ரவுட். இல்லை கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு வரணுன்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த அன்மானிட்டர்ட் ரூட் எடுப்பேன். அதில் ஒரு வாட்டி வரும்போது கொஞ்சம் பயந்துட்டே தான் வர மாதிரி இருக்கும். அண்ட் ஒன் ஃபைன் டே, நாட் அ ஃபைன் டே, ஒரு டாக் வந்து பார்த்திங்கன்னா என்னை அட்டாக் பண்ண பார்க் பண்ணிகிட்டே வந்தது. இவங்க சொல்கிற மாதிரி வந்து கொலைக்கிற நாய் கடிக்காது அப்படின்லாம் இல்லை, நமக்கு அது தெரியவே தெரியாது. அந்த இடத்துல அது ஒரு பார்க் பண்ணிவிட்டு என்னை பார்த்து ஆல்மோஸ்ட் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. நான் அட்டாக் பண்ணலை அப்படின்னா இட் மைட் ஹவ் இன்ஃபேக்ட் அட்டாக் மீ. என் கையில் அந்த லஞ்ச் பாக்ஸ் இருந்தது, அதை வச்சு ஐ ப்ரொடெக்டட் மை செல்ஃப். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாகுக்கு ஒரு அட்டாக் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியுமே அந்த டாகை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அட்டாக் பண்ண போய் தே இன்ஃபேக்ட் அட்டாக்ட் இட் பேக். கொஞ்ச நாள் அந்த டாக் இறந்தும் போச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரே டாகுக்கு நடக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். இங்கே நான் அஃபெக்ட் ஆகிருக்கேனான்னு கேட்டிங்கன்னா ஐ ப்ரொடெக்டட் மை செல்ஃப். பட் எல்லாராலையும் அதை பண்ணியிருக்க முடியுமா, ஆர் எல்லாருமே அதை பண்ணணுமா அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது அந்த ஸ்ட்ரே டாகுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அட்டாக் நடந்துகிட்டே இருந்திருக்கு கண்டினியூஸாக. அது கடைசியில் எப்படி இறந்துச்சுன்னு கூட எனக்கு ஃபுல்லாக தெரியாது. மூணாவது இன்சிடெண்ட் இன்னும் கொஞ்சம் டேட் பேக் பண்ணி போகணுன்னா ஆல்மோஸ்ட் 2005 or 2006 அந்த காலகட்டம். என்னோடய சிஸ்டரோடு நான் வந்துட்டுருக்கேன். ஒரு ஸ்ட்ரீட் டாக் டிசைடட் டு சேசஸ். என்ன நினச்சதோ தெரில, எங்கள் அக்காவை அதை விட்டுருச்சு அண்ட் ஐ ஹேட் டு ரன். அந்த ஏஜில் என்னோடய ரன்னிங் பொட்டன்ஷியல் அன்லாக் பண்ணி விட்டுச்சுன்னு வேணால் சொல்லலாம். இதை வேணால் நான் ஒரு ப்ரோன்னு சொல்லலாம். பட் அது கொடுத்த ஒரு ட்ராமடைசிங் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம். மேபி த ரீசன் வை ஐ டோன்ட் லைக் டாக்ஸ் டுடே அப்படின்றது. ஐ ஹேட்டட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் அக்ராஸ் மெனி ஹவுசஸ் நான் வந்து ஓடணும். ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு கொஞ்சம் தூரத்தில் 2-3 அடல்ட்ஸ் இருந்து தே ப்ரொடெக்டட் மீ. அந்த இடத்துல வந்து அவங்க இல்லை அப்படின்னா நான் எவ்வளோ தூரம் ஓடி இருப்பேன், அந்த டாக் என்ன பிடிச்சிருக்குமா அதெல்லாம் தெரியல. அண்ட் இட் வாஸ் வெரி ஃபெரோஷியஸ். நான் நின்றுருந்தேன் அப்படின்னா எனக்கு அடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே இருக்குது. வந்து மோந்து பார்த்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அங்கே ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவுமே அந்த வெறி பிடிச்ச நாயின்னு சொல்லுவாங்களா, அந்த கிளாஸிஃபிகேஷனில் தான் அந்த ஏரியாவில் இருந்தது. லேட்டர் இட் வாஸ் ஆல்சோ ரிமூவ்ட். அது இறந்துருச்சா இல்லை ரிமூவ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. பட் கொஞ்ச நாள் அந்த நாய் அந்த இடத்துல இருந்து நான் பார்க்கல. நானும் அந்த இடத்த அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி யாரை நீங்கள் போய் கேட்டாலுமே அவங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம இதை ஒரு ஸ்கேலில் வச்சு உந்தை விட எந்த பெட்டர், எந்த தான் ரொம்ப மோசம் அப்படிலாம் போக வேணாம். ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் இட்ஸ் ஓன் ட்ராமாட்டிக் ஆர் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை ஏன் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்? ஏன் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் வேலைக்கு போகும்போது இப்படி ஓடணும், ஆர் அதை துரத்திடுமோன்னு பயத்தில் போகணும், ஏதோ ஒன்று. ஏன் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பர்சன் தினம் வாழணும் அப்படின்றது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் ஒரு சில பேர் இனிமேட்டு நான் வந்து இந்த யூடியூபர்ஸோட பேரை ரெஃபர் பண்ண போகிறதில்ல. இந்த டேக்ஸ் மணிலாம் வேஸ்ட் ஆகுது ஷெல்டர்ஸ் கட்டி, அதுக்கு பதிலாக நீங்கள் வேக்சினேஷனை கரெக்டாக பண்ணாலே போதும், ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் காஸ்ட்டில் உங்களால் பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு இந்த டேக்ஸ் மணி வேஸ்ட் ஆகுதுன்றதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இன்ஃபேக்ட் அங்கே வேஸ்ட் ஆகலை. பட் அந்த ஒப்பீனியனில் வந்தால் கூட ஆஸ் அ டேக்ஸ் பேயர் எனக்கு வந்து என்னோடய கம்ஃபர்ட்டை தான் நான் கவர்மெண்ட் கிட்ட கேட்க முடியும். ரோடு சரியில்லை, ஸ்ட்ரீட் டாக்ஸ் இஷ்யூ இருக்குது அப்படின்றது என்னோடய ப்ராப்ளம் அப்படின்னா ஐ கேன் கெட் தட் டு கவர்மெண்ட் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்குது அப்படின்னா ஆஸ் அ டேக்ஸ் பேயர் நான் வந்து அதுக்கு சந்தோஷப்படுறேன். நீங்கள் டேக்ஸ் பே பண்ணலன்னு சொல்லலை, பட் ஒய் ஆர் யூ கோயிங் டு அப்ஜெக்ட் சம்திங் விச் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் மீ? இங்கே மியூச்சுவலாக வந்து உங்களுக்கு இங்கே பெனிஃபிட்டா இல்லையான்றது எனக்கு தெரியல, பட் ஐம் கோயிங் டு கெட் பெனிஃபிட்டட் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஒய் ஆர் யூ அப்ஜெக்டிங் சம்திங் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் யுவர் ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ்? இங்கே நீங்கள் டாக் லவராக இருக்கீங்க, ஆனால் ஹியூமன் ஹேட்டராக இருக்கீங்க. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க.
இன்னொன்று ஒரு யூடியூபர் ரொம்ப புள்ளி விவரம் பேசுகிறதா நினச்சிட்டு ரேபிஸ் இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு, டாக் பைட் இன்சிடென்ட்ஸ் இவ்வளோ தான் இருக்குது, டாக்னால நடந்த ஆக்சிடென்ட்ஸ் இவ்வளோ தான் ரிப்போர்ட் ஆகிருக்கு, ஆனால் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் வந்து இவ்வளோ இருக்குது, நீங்கள் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அறிவுபூர்வமாக ஒரு கமெண்ட் வச்சுருந்தாங்க. இங்கே என்ன ப்ராப்ளம்னா, இங்கே ரிப்போர்ட் ஆகிற நம்பர்ஸ் எதுவுமே அக்யூரேட் கிடையாது. எத்தனையோ இடத்துல டாக் பைட் ரிப்போர்ட்ஸ் ப்ராப்பராக அக்கௌண்ட் ஆகிறது இல்லை. டாக் பேஸ்டு ஆக்சிடென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டாகவே நிறைய இடத்துல கன்சிடர் ஆகிறது இல்லை. கீழே விழுந்துருவாங்க, தே வில் ஜஸ்ட் லிஃப்ட் த பைக் அப் அண்ட் கோ அவே ஃப்ரம் த பிளேஸ். இந்த இடத்துல அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண மாட்டாங்க, மெடிக்கலில் போயிட்டு இது டாக்னால ஆகுது, இது எங்கேயுமே ரிப்போர்ட்டே ஆகாது. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை நடக்குதுன்றதை நீங்கள் ஸ்ட்ரீட்டில் சர்வே எடுத்தால் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமே தவிர, ஹாஸ்பிட்டல் ஆர் எனி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்லேருந்து ஒரு டேட்டா மட்டும் புல் பண்ணி இங்கே பிக்சரே பண்ண முடியாது. நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், எனக்கு முன்னாடி ஒரு டாக் குறுக்க வந்துடுது, இஃப் ஐ ஃபாலிங் டவுன் அப்படின்னா, இது வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நான் கிளாஸிஃபை பண்ணுறேன். இந்த சின்ன ஆக்சிடென்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க அவுட்ரைட் அதை டினை தான் பண்ணுவாங்க. பிகாஸ் அதுக்கு ப்ரூஃபே இல்லாமல் போயிடும். நீங்கள் சிசிடிவி கவரேஜ் எல்லாத்தையும் வச்சு வேணால் நீங்கள் கிளைம் பண்ணலாம். அதை இன்னொரு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, நானே அவ்வளோ எஃபர்ட் போடுவேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு ஒரு ஹார்ட்லி ஒரு 1000 rupees 2000 rupees செலவாகும் அப்படின்னா என்னால் முடியும். ஸோ நான் என்ன பண்ணிவிடுவேன்னா, அதை நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு டெசிஷனை நான் எடுக்க வேண்டியிருக்கு. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ த்ரூ த ஹடல் ஆஃப் திஸ் இன்சூரன்ஸ் கிளைம் அண்ட் எவ்ரி திங் அன்லஸ் சம்திங் மேஜர் ஹேப்பன்ஸ். அதனால் இந்த விஷயத்துக்கு புள்ளி விவரத்தை மட்டும் வச்சு நம்ம ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதனால தான் இந்த பப்ளிக் ஷோஸ் அண்ட் பப்ளிக் சர்வேஸை வச்சு தான் இந்த ஒரு இஷ்யூக்கு டெசிஷனோ ஆர் சஜஷனோ நம்மளால் கொடுக்கவே முடியும். அண்ட் ஐ திங்க் கவர்மெண்ட் வில் டேக் த ரைட் ஸ்டெப்ஸ். வேட்டையன் படத்தில் அமிதாப் பச்சன் சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும், விச் இஸ் justice delayed is justice denied and justice hurried is justice buried. இதோட ஷார்ட்டர் வெர்ஷனாக நீங்கள் சொல்லணும்னா, எந்த ஒரு விஷயத்தையும் ஃபுல்லாக விசாரிக்காமல் நீங்கள் முடிவு எடுக்காதீங்கன்னு சொல்கிற மாதிரி தான். Though it is a movie, that line holds a powerful value. நம்ம ஊரில் கூட சொல்லுவாங்க, 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த டாகெல்லாம் வந்து திருடர்களை தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகா உருட்டை தான் வந்து நியானானா ஷோ, யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையும், ஈவன் ஒரு டைமில் டிவியில் கூட இது ஒரு பரவலாக பரவிட்டு இருந்த ஒரு இஷ்யூ தான். இதுக்கு நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுன்னா, டாகை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்ட்ரேஞ்சர்ஸுமே திருடங்க தான். நான் என்ன வேலை பார்க்குறேன், என்னோடய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு நாய் ஏன் ஃபஸ்ட்டு தீர்மானிக்கணும். அண்ட் அதால் தீர்மானிக்க முடியாது. அதை பொறுத்த வரைக்கும் நான் புதுசாக போகிறேன்னா நான் திருடன் தான், என்னை பார்த்து அது குலைக்கும், என்ன கடிக்க வரும். இது நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்க சிசிடிவி வச்சு மானிட்டர் பண்ணிங்கன்னா, அந்த நாய் கிட்டத்தட்ட 100, 200 ஒரு வருஷம் ஃபுல்லாக எல்லாரை பார்த்தையும் குலைச்சிட்ருக்கோம், எல்லாரையும் கடிக்க போயிட்டுருக்கும். அதே ஸ்ட்ரீட்டில் ஏதோ ஒரு நாள் ஒரு திருடனையும் பார்த்து அது குலைச்சிருக்கும், அதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம், அந்த திருடன் போயிருக்கலாம். இந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை மட்டும் நியூஸ் மீடியா, சோஷியல் மீடியாலெலாம் பரப்பிடுவாங்க. என்னன்ட்டுனா, நாய் வந்து திருடங்களை தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த அதர் 364 days அது காமன் பீப்புள் எல்லாரையும் கடிச்சதெல்லாம் போட்டால் தானே இங்கே நமக்கு ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ் கிடைக்கும். இங்கே சிசிடிவி மாதிரியான டெக்னாலஜினாலையும் போலீஸ் இன்டர்வென்ஷன் லைக் பேட்ரோலிங்னால தான் திருட்டுக்கள் குறைக்கப்பட்டிருக்கே தவிர நாய்ங்கனால கிடையாது. அது ஒரு மித்து. அதை நீங்கள் உங்கள் மண்டையிலேருந்து இறக்கி கூட வச்சிடலாம் வித் திஸ் வீடியோ. இன்னும் நிறைய பேர் இந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து இந்த டாகோட வேஸ்டேஜஸை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு சில யூடியூபர்ஸ் அண்ட் தோஸ் எலைட் பீப்புள் கிளீனர்ஸ் ஆர் ஃபார் கிளீனிங் ஒன்லி அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வெளிப்பட்டிருந்தாங்க. அது ரொம்ப ஒரு திமிரு பிடிச்ச ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் திஸ் பீப்புள் ஆர் மோர் இன்ஃபெக்டட் தென் திஸ் ஸ்டே டாக்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கே வருது. ஆல்வேஸ் பீப்புள் கம்ஸ் ஃபர்ஸ்ட். அவங்கள சுற்றி தான் இந்த பாலிசிஸ்லாம் டிசைட் ஆகும். ஒரு மனுஷனுக்கு பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா அதை சுற்றி தான் பாலிசிஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் அதில் நேச்சர், இந்த மாதிரி ஈகோ சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுற எல்லா விஷயத்தையும் கன்சிடர் பண்ணாலும் பீப்புள் கம் ஃபர்ஸ்ட். நாம் இன்றைக்கி ஒரு சேஃபான பிளேஸில் வாழ்கிறோம். ஒரு நல்ல வீடு, நல்ல கண்டென்ட் ஆர் போடுற ட்ரெஸ்ஸிலேருந்து எத்தனையோ விஷயத்துக்கு ஹியூமன்ஸ் மட்டும்தான் சோல் கான்ட்ரிபியூட்டர்ஸ். அங்கே இந்த ஸ்டே டாக்ஸுன்றது ஒருபோதும் கிடையாது. ஸோ இந்த பாலிசிஸ் எல்லாமே ஹியூமன்ஸை சுற்றி தான் இருக்கும். அண்ட் we are not going to kill those stray dogs. இதுவே வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிஸ்கன்செப்ஷன். இவங்களாம் அசியூம் பண்ணிட்டு பரப்பின ப்ரொபகேண்டானால தான் இங்கே இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூவே நடந்திருக்கு. இந்த ஸ்டே டாக்ஸை ஷெல்டர்ஸ்க்கு கொண்டு போகிறது தான் ஒரு நல்ல முடிவு. அந்த நாய்களுக்கு, உங்களுக்கு கிடையாது. பிகாஸ் உங்களால் உங்களோட சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை இனிமேட்டு எங்கேயும் காட்ட முடியாது. அதை கைண்ட்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க்கு பின்னாடி வச்சுருக்கீங்க அப்படின்னா த்ரோ தட் அவே அண்ட் ஃபைண்ட் எனி அதர் வே டு ஷோ ஆஃப் யுவர் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
எல்லாரும் இந்த விஷயம் பற்றி பேசுகிறாங்க, ஸோ நம்மளும் பேசுவோம் அப்படின்ற ஒரு பிளானில் நான் வரல. இந்த திருப்பாச்சி படம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு ஆர்டராக வரும். ஃபஸ்ட்டு லத்தி சார்ஜுன்னு சொன்னோடனே ஒருத்தர் முத்தம் கொடுத்துட்டு லத்தி வச்சு அடிக்க ஆரம்பிப்பார். தென் ஃபயரிங் வந்தோடனே லிவிங்ஸ்டன் வந்து துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிப்பார்ல, அந்த மாதிரி தான். ஐ டோன்ட் லைக் டாக்ஸ். இந்த இஷ்யூ நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். டெல்லி இஷ்யூ வந்தப்போவே பேசலான்னு இருந்தேன். பட் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் பின்னாடி போனேன் அப்படின்னா நான் பிளான் பண்ணி வச்சுருக்க ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப அஃபெக்ட் ஆகிறதுனால இதை கொஞ்சம் ஆற போடலான்னு பார்த்தேன். ஆனால் நியரான இஷ்யூ அண்ட் நியூஸ் மீடியா, இப்போ கொஞ்சம் சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு எல்லா சைட்லையும் இது பற்றி எரியறதுனால ஓகே கும்பலில் போய் இந்த விஷயத்தை பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது இது ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்காக கூட இருக்காது, நல்லா ஆறி நமத்து போன ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும். பட் ஐ வாண்டட் டு புட் மை வியூ ஆன் திஸ் பர்டிகுலர் இஷ்யூ அப்படின்றதுனால தான் நான் இதை பேச வந்தேன். உங்கள் எல்லாரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை பாய்.